ஹாய்ங்க, வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கருவாடு தொக்கு தான். ரச சாப்பாடுக்கு, சாம்பார் சாப்பாடுக்கு, தயிர் சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு அட்டகாசமான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி பழத்தை நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கருவாடு வறுக்கும் போது அதில் தேங்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் தேங்காய் பழப்பெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கருவாடை நல்லா சுடுதண்ணியில் ஒருக்கா ஊற்றி அலசிட்டு, அதுக்கப்புறம் 2 தடவை பச்சை தண்ணியில் ஊற்றி அலசினீங்கன்னா அது மேலே இருக்க அந்த டஸ்ட்டு, அழுக்கு, இந்த மங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே போயிடும். அது போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதே எண்ணெயில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதே எண்ணெயில் கடுகு நம்பருக்கு மட்டும் போட்டு வெங்காயம், இந்த தாளித்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அந்த நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டேன், அப்போ தான் பச்சை வாடை போகும்னு. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் நான் போட்டேன். தக்காளியை போட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன், நான் கருவாட்டிலேயே உப்பு இருக்கும் அப்படிங்கிறனால. கொஞ்சமாக மசாலா பொடியும் போட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து உரைக்கும் அப்படிங்கிறனால 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ப வேணுமோ போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இது எண்ணெயிலே வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அதுக்கப்புறமா கருவாடை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடு, அந்த கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் போட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே இருக்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான். நல்லா கருவாடு வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், கருவாடு ரெடி.